கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு எல்லாம் வணக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை இப்போ அது கூட சேர்த்திட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துடும். நீங்கள் நார்மலாக பேன்லேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து விசில் வச்சு எடுக்கிறேன், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம் நல்லா கரண்டி வச்சு அழுத்தினோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். இல்லைன்னா மத்து வச்சு கூட நல்லா மசிஞ்சு எடுத்துடலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது. வீட்டில் எல்லாருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு சும்மா அடி தூளாக இருக்கும். சுட சுட சாதம் இட்லி தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே இந்த ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாமாவோட ஃபேவரட் ரெசிபி கூட இது.